ஃபன்னாக தான் இருக்கு. ஏன்னா அந்த விஷயத்துடைய சீரியஸ்னஸ் உங்களுக்கு அவங்க புரியல. படிக்கக்கூடிய விஷயத்துல படிக்கக்கூடிய வயதுல தான் இதெல்லாம் செய்ய முடியும். படிக்கக்கூடிய வயதுல வந்து நீங்க படிச்சாதான் வந்து பிற்காலத்துல வந்து உங்களுக்கான ஒரு எஜுகேஷன் வந்து நல்லா மேன்மைப்படுத்தும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த வயசுல வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஈடுபடுறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன்னா இந்த வயது போனா மறுபடியும் வயது வராது. ஆனா அதற்காக தவறு செய்யக்கூடிய வயது இது இல்லை. தவறு என்றைக்குமே செய்யக்கூடாது. அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு உள்ள உட்காந்து தான் இந்த நேரத்துக்கு வந்து அவர் உயிரிழந்திருக்கலாம். ஏன்னா ஒரு பயணிக்கக்கூடிய பயணம் வந்து அந்த சீட்ல தான் உட்காந்து பயணிக்கிறது வந்து இந்த பஸ்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய நெரிசலான நிலைமையெல்லாம் இருக்கு. அதற்கு வந்து நிறைய பேர் வந்து பஸ்ஸுங்க வந்து சரியா வரதில்லை, கொஞ்சம் நிறைய பஸ்ஸஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது கூட கரெக்ட் தான். ஆனால் பஸ் இல்லையா, அடுத்த பஸ்ல கூட நீங்க பயணிச்சுட்டு போகலாம். இந்த மாதிரியான ஜன்னல் சீட்டோடமா தொங்குறதா இருக்கட்டும், அந்த ஏறக்கூடிய வழியிலே வந்து பாத்தீங்கன்னா நெரிசலா எல்லாருமே நின்றுறாங்க. அந்த இடத்துல வந்து ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல. ரொம்ப தவறான